ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஹிமாஸ் லேர்னிங். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது லாஜிக்கலா இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்துட்டு இந்த ஆப்ரேட்டர்ஸ் பத்தி தனியா வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட பிராக்டிசிங் எக்ஸசைசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பிராக்டிசிங் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பிராக்டிஸ் 1 வந்து நான் போடுறேன், பிராக்டிஸ் 2 நீங்க போடுங்க. ஓகேங்களா? A student passes only if mark greater than or equal to 50. Attendance greater than or equal to 75%. Write a program using the AND operator. இதுக்கும் நம்மளுக்கு if else வந்து தேவைப்படும். ஓகேங்களா? if else இல்லாம ஆபரேட்டர் மட்டும் வச்சு பண்றது கஷ்டம் தான். சோ if else க்கும் தனியா வீடியோ போடுறேன், அதையும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுலயும் நான் வந்து சின்னதா சொல்லித்தரேன், இத நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. இங்க வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் பாசஸ் ஒன்லி இஃப் இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாம். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிருக்கேன். இது ரெண்டுக்கும் நடுவுல நான் என்ன போடுறேன் அப்படின்னா அண்டு போடுறேன். ஓகேங்களா? அண்டுன்றது இதுவும் அதுவும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இஃப் இதுவா இருந்தால் நம்மளுக்கு என்ன வரணும்? இதுவா இருந்துச்சு, இது ரெண்டும் ஓகேவா இருந்துச்சுன்னா தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆவாங்க. ஓகேங்களா? இந்த இஃப்ன்றது அவங்க நார்மலா நம்ம பேசுறதுக்கே இஃப் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும். இஃப் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட் போட்டு அந்த பிராக்கெட்குள்ள இந்த கண்டிஷன்ஸை எழுதிக்கணும். எழுதிட்டு கடைசியில வந்துட்டு கோலன் வச்சிடணும். சோ இஃப் அவங்க இந்த ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சு ஒரு ஆளுக்கு அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாம பாஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சோ பிரிண்ட் பாஸ். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன ஆவாங்க? ஃபெயில் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்றத நம்ம எல்ஸ் அப்படின்றதுக்குள்ள எழுதணும். இப்ப இந்த இஃப் அப்படின்றது கரெக்டா இருந்துச்சு, அப்ப இந்த இஃப் அப்படின்ற பிராக்கெட் இருக்குல்ல, இந்த இஃப் அப்படின்றதோட பிராக்கெட்குள்ள நம்ம போடுறது வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இந்த இஃப் அப்படின்றதோட பிராக்கெட்குள்ள நம்ம போடுறது வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த எல்ஸ்குள்ள நம்ம என்ன எழுதுறோமோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப எல்ஸ்குள்ள நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஃபெயில்னு எழுதுறேன். சோ இப்ப ரன் பண்ணலாம். ரன் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப இந்த மார்க் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணல வேரியபிள. அட்டெண்டன்ஸ்ன்ற வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணாம வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அதை டிக்ளேர் பண்ணி, அதாவது மார்க்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு நான் யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும். மார்க்ன்றது இன்டீஜரா தான் வரும். அடுத்து அட்டெண்டன்ஸ் அப்படின்றதையும் வந்துட்டு எழுதிக்கணும். ஓகே, இப்ப நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் சிம்பிள் அடுத்து ஈக்குவல் டு அப்படி வரும். இப்படி இருக்காது நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ ரன் பண்றேன். இப்பயுமே இது இன்வாலிட்ன்றாங்க. ஏன்? பெர்சன்டேஜ்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது
இல்லனா நீங்க 75/100 அந்த மாதிரி கூட நீங்க போடலாம். எல்லாமே கரெக்டா தான் போட்டிருக்கேன். என்னன்னு தெரியல. ஓகே. இப்ப வந்துருச்சு. இப்ப மார்க் கேக்குறாங்க. மார்க்ஸ் வந்து ஒரு 49 போடுறேன். லெஸ் தென் 50 தானே? சரி 41 கூட போடுறேன். அது லெஸ் தென்னா இருக்கு. பட் 100% அட்டெண்டன்ஸ் போடுறேன். பாருங்க ஃபெயிலு. அண்ட் அப்படின்னாலே என்னது? இந்த அண்ட் அப்படின்னாலே என்னது? இதுவும் இதுவும்னு அர்த்தம். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ அப்படின்னு வந்து வரும். ரெண்டுமே கரெக்டா இருந்தா தான் அது ட்ரூ அப்படின்னு வந்து இஃப்க்குள்ள இருக்கத எக்ஸிக்யூட் பண்ணும். நார்மலா இஃப்னாலே ட்ரூன்னா வச்சுக்கோங்க, எல்ஸ்னாலே ஃபால்ஸ்னா வச்சுக்கோங்க. இப்போ அண்ட பொறுத்த வரைக்கும் இதுவும் இதுவும் ரெண்டுமே கரெக்டா இருந்தா தான் ட்ரூன்னு கொடுக்கும். அப்படி ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும். ட்ரூனா என்னது? இஃப்க்குள்ள இருக்குது. அப்படி அண்ட் அப்படின்றது ரெண்டுமே தப்பா இருந்தாலும் தப்பு தான் கொடுக்கும். அதாவது ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு வந்தாலும் ஃபால்ஸ்ன்றது தான் கொடுக்கும் இந்த அண்டு. ஒருவேளை ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து ஃபால்ஸா இருந்தாலுமே, இப்ப மார்க்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ்ல மார்க்ஸ் மட்டும் ஃபால்ஸா இருக்குனாலும் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். மார்க்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ்ல அட்டெண்டன்ஸ் மட்டும் ஃபால்ஸா இருக்குனாலும் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். மார்க்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். அந்த மாதிரி ஃபால்ஸ் கொடுத்தாலே ஃபால்ஸ்னாலே எல்ஸ்குள்ள இருக்காதான் எக்ஸிக்யூட் ஆகும். இதே மார்க்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ்ல மார்க்ஸும் ட்ரூ அட்டெண்டன்ஸும் ட்ரூ அப்படின்னா இந்த அண்டுன்றது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்னு கொடுக்கும். அப்படி ட்ரூ அப்படின்னு கொடுத்துருச்சு அப்படின்னா இஃப் அப்படின்றதுக்குள்ள என்ன இருக்குதோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப பாருங்க, இப்ப ரெண்டுமே ட்ரூ கொடுக்குற ஒரு சினாரி எழுதலாம். 100 மார்க்ஸ் 100% ரெண்டுமே ட்ரூ தானே? 100 அப்படின்றது இங்க நம்ம போட்டுக்க 100 அப்படின்றது மார்க்ஸ். மார்க்ஸ் கிரேட்டர் than or equal to 50யா? 100 கிரேட்டர் than, அதாவது இங்க நான் என்ன போட்டிருக்கேன்? 100. இந்த 100 எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். அது வந்து என்னது? மார்க்ஸ். அப்ப மார்க்ஸ்ன்றதோட வேல்யூ என்னது? 100. 100 கிரேட்டர் than or equal to 50யா? எஸ், 100 கிரேட்டர் than 50. அப்ப இது ட்ரூ. அடுத்து நான் என்ன போட்டிருக்கேன்? திரும்ப அட்டெண்டன்ஸ்க்கும் நான் 100 தான் போட்டிருக்கேன். அந்த 100 எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இங்க ஸ்டோர் ஆகும். அப்ப எனக்கு அட்டெண்டன்ஸோட வேல்யூ 100 தான். அப்ப இந்த அட்டெண்டன்ஸ் இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? 100ன்னு வரும். 100 வந்து கிரேட்டர் than or equal to 75யா? எஸ், 100 வந்து கிரேட்டர் than 75 தான். சோ அப்போ இதுவும் ட்ரூ தான் வரும். அப்ப இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ அப்படின்னா இந்த அண்டுன்றது நம்மளுக்கு என்னத்த கொடுக்கும்? ட்ரூன்றத கொடுக்கும். ட்ரூனாலே நம்மளுக்கு என்னது? இஃப். அப்படின்றப்ப அந்த இஃப்ன்றதுக்குள்ள நம்ம என்ன எழுதிருக்கோமோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். சோ அப்ப இது ட்ரூன்னு வருது. அப்ப இஃப்க்குள்ள நம்ம என்ன எழுதிருக்கோம்? பாஸ்ன்னு எழுதிருக்கோம். அப்ப நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்றப்ப பாஸ் வருதான்னு பார்க்கலாம். இன்டரம் பாஸ் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய லாஜிக்கல் ஆபரேட்டரோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் சம். இப்போ செகண்ட் பிராக்டிஸ் சம் இதுதான். a person can enter a club. அவங்களோட ஏஜ் வந்து greater than or equal to 18 தான் என்டர் ஆக முடியும், இல்லனா என்டர் ஆக முடியாது. அப்ப இதுக்கு நீங்க ஆர் யூஸ் பண்ணும். யூஸ் தி ஆர் ஆபரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இல்லனா வந்துட்டு சாரி, இல்லனா என்டர் ஆக முடியாது. இன்னொன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, they have a special pass. ஒண்ணு அவங்க வந்துட்டு ஏஜ் வந்து கிரேட்டர் than or equal to 80 இருக்கணும். அப்படி இல்லனா உங்கள்ட்ட அட்லீஸ்ட் ஸ்பெஷல் பாஸ் ஆவது இருக்கணும். ரெண்டுல ஏதாவது அவங்களுக்கு இருந்துச்சுன்னா போலாம். அப்ப ஆர்ன்றத ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆர் ஆபரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இது இல்லனா இது அப்படின்றப்ப ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்னா நான் ஆல்ரெடி வந்து சொல்லி தந்திருக்கேன். ஆர்னா என்னன்னு பாருங்க, இங்க இந்த இடத்துல இருக்குமே, இந்த இருக்கு பாருங்க. ஆர்னா என்னன்னு பாருங்க. ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ வரும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ட்ரூனாலுமே ட்ரூ தான் வரும். ட்ரூக்கும் ட்ரூ தான் வரும்.
ட்ரூ ஃபால்ஸுக்கும் ஒரு ட்ரூ இருக்குல்ல, ஒரே ஒரு ட்ரூ இருந்தாலுமே அதுக்கு போதும் தான். ஸோ ட்ரூ வரும். ஃபால்ஸ் ட்ரூக்கும் ட்ரூ தான் வரும். ஏதாவது ஒரே ஒரு இது மட்டும் ட்ரூவா இருந்தாலே ஆர பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு மட்டும் ட்ரூவா இருந்தாலே போதுமானது. இது இல்லனா இது அப்படின்றப்ப ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ தான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இது இல்லனா இது. ஓகேவா? இது இல்லனா இது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாலுமே ட்ரூ தான் ஆர பொறுத்த வரைக்கும். சோ அதனால ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூ தான் வரும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ட்ரூனாலும் ட்ரூ தான் வரும். ரெண்டுமே ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ் வரும் இந்த ஆருக்கு. ஓகேங்களா? சோ அத வச்சு இந்த சம் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க் யூ.